நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம், சிறுநீரக பை. அது சிறப்பாக இயங்கணும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரகத்தில் தொற்று, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதற்குரிய அற்புதமான ஒரு யோக முத்திரை தான் இன்று காண உள்ளோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா. உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க உள்ளது சிறுநீரகம், சிறுநீரக பை. அது மிகச் சிறப்பாக இயங்கணும். பொதுவாக அதில் சின்ன சின்ன குறைபாடுகள், அது செயல் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அடிக்கடி ஃபீவர் வரும், கால் பாத வீக்கம் ஏற்படும், கால் பாத எரிச்சல் ஏற்படும். அதே மாதிரி நடக்கும் பொழுது உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும். எப்பொழுதுமே அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. ஸோ நம்ம உடம்பில் சிறுநீரகம், அந்த சிறுநீரக பை, அதில் இருக்கக்கூடிய ரெஃபரான்கள், அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். இது வருமுன் காப்போம். இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், வயசு நீங்கள் உங்களுக்கு 10 கூட இருக்கலாம். நம்ம 120 வயது வரை இந்த சிறுநீரகத்தை சிறப்பாக இயங்கி செய்யணும். இதற்கும் உணவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த சிறுநீரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரான்கள் தான் நாம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய அசத்துக்கள் எல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வெளியேற்றி வேலை 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்ருக்கீங்க, அதனுடைய செரிமான மண்டலமாக இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி அது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நினைக்கும் பொழுது மதியம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் 1 மணிக்கு. அப்போ மீண்டும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அது வெளியேற்றும். அது 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆகையினால தான் என்ன சொல்கிறேன், மாதத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் நீங்கள் லைட்டாக ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். அந்த சிறுநீரகம், சிறுநீரக பை, அதில் இருக்கக்கூடிய ரெஃபரான்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம மாதத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் கிராஜுவலாக அதை வாரமாக ஆக்கிக்கோங்க. வாரத்தில் இரவு மட்டும் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வாங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. சாத்தியமான உணவாக எடுத்துக்கோங்க. முடிந்த அளவு காய்கறிகள், கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிறுநீரகம், சிறுநீரக பை மிகச்சிறப்பாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமின் உள்ளே போய்க்கிடணும். இப்போ முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. இந்த 2 விரலை அதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. அப்படியே 2 கை சேர்த்துக்கோங்க, கை விரல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள்.
கண்களை மூடி உங்களது உணர்வு சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த 3 முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவங்க மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வாழைத்தண்டு அது கறியை வச்சோ இல்லைன்னா சூப் மாதிரி குடிச்சுக்கோங்க. டெய்லி குடிக்கக்கூடாது. 15 டேஸ்க்கு ஒருக்க வாழைத்தண்டு ஒரு பொரியலாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை வாழைப்பூ உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. காலை எழக்கூடிய நேரம் 4 மணி டு 5க்குள்ளே, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10. இந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைத்து கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச்சிறப்பாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.